குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 10th 12th யூனிட்டோட லாஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்த்துட்டு அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் யூனிட் 12 முடிவுக்கு வருது. இப்போ நம்ம போகலாமா? டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இட் இஸ் என்விரான்மெண்ட். ஓகே, இட் இஸ் அவர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல உள்ள ஆக்சிஜன், இது என்ன சொன்னேன்? என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல உள்ள ஆக்சிஜன். இப்போ இது ஒரு ஆர்கானிசமா வச்சுக்குவோம். இது ஒரு ஆர்கானிசம். இப்போ இந்த என்விரான்மெண்ட் உள்ள ஆக்சிஜன் ஆர்கானிசத்துக்கு உள்ள போகும். புரியுதுங்களா? என்விரான்மெண்ட்ல ஆக்சிஜன் எங்க போகுது? ஆர்கானிசத்துக்கு உள்ள போகுது. உள்ள போனோடனே ஆர்கானிசத்துலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். இதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல் த ஆர்கானிசத்துல நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனா இருக்கு. இது மாதிரி ஒரு ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அந்த ரெஸ்பிரேஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் என்ன டைப்பு? எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் புரிஞ்சு போச்சா? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனை ஃபாலோ பண்ணி ரெண்டாவது ஒரு ரெஸ்பிரேஷன் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன். சார் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன சார்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் a biochemical reaction within the cell. பயோகெமிக்கல் ரியாக்ஷன் எங்க நடக்குது? செல்லுக்குள்ள இருக்கு. வித்தின் த செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் என்ன பேரு? செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் என்டர் த செல். ஆக்சிஜன் எதுக்குள்ள என்டர் ஆகும்? செல்லுக்குள்ள என்டர் ஆகும். செல்லுக்குள்ள என்டர் ஆனோன்னு இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் செல்லுக்குள்ள போகும். ஆக்சிஜன் செல்லுக்குள்ள போனோடனே செல்லுக்குள்ள வந்து ஃபுட் இருக்கும். செல்லுக்குள்ள ஃபுட்டுங்கிறது வந்து குளுக்கோஸ். அப்ப அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனோட சேர்ந்தோடனே என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஆக்சிடேஷன். என்ன ப்ராசஸ் நடக்குது? ஆக்சிஜன் வந்து செல்லுல உள்ள ஃபுட்டோட சேரும்போது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்போ என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னா எனர்ஜி லிபரேட் ஆகும். எனர்ஜி என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ATPயா இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படி சொல்றோம். இப்போ அந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எத்தனை டைப் இருக்கு? 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு என்னன்னு. இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். So another one is Aerobic Respiration. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன பிரசன்ஸா இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் பிரசன்ட். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அங்க கன்ஃபார்மா என்ன இருக்கும்னா அந்த அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கும். ஒரு முக்கியமான கீ பாயிண்ட். அப்ப அனேரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன இருக்காது அப்படின்னா
ஆக்சிஜன் இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் ஒரு ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அது anaerobic respiration. இப்போ செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா the ஃபுட் மாலிகுல்ஸ், ஃபுட் மாலிகுல் அப்படிங்கும்போது என்ன சொன்னேன், குளுக்கோஸ். இந்த ஃபுட் மாலிகுல் வந்து பிளஸ் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட சேரும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன், ஆக்சிடேஷன் நடக்கும். இப்போ அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்தோடனே ஃபுட்டு ஆக்சிஜனோட சேர்ந்தோடனே என்ன கிடைக்கும் அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். என்ன கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஏடிபி அடினோசைன் ட்ரை பாஸ்பேட்டா கிடைக்கும். இங்க வந்து ஃபுல்லா ஆக்சிடைஸ், ஃபுட் இஸ் ஃபுல்லி ஆக்சிடைஸ்டு. எழுதுவா, நோட் பண்ணிங்க, ஃபுல்லி ஆக்சிடைஸ்டு. ஃபுட் என்ன ஆயிடுது, ஃபுல்லா வந்து ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுத்துச்சுன்னா அது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா எத்தனை ஸ்டேஜஸ் வந்து இந்த ஃபுட் மாலிகூல்ஸ் இந்த கிராஸ் ஆகணும் அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. the first stage is glycolysis. இந்த process first one என்னது, glycolysis. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு process இருக்கு, that name is Krebs cycle. ரெண்டாவது process என்ன பேரு, Krebs cycle. as well as third stage, மூணாவது ஸ்டேஜ் அதை கிராஸ் பண்ணது இல்லையா, அதை என்ன சொல்றோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்லுவோம், இல்லைன்னா சிஸ்டம் சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம்ல இடிசி அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இடிஎஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இடிஎஸ்னா செயின்ங்கிறத சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 3 ஸ்டேஜஸ் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஃபுட் மாலிகூல்ஸ் வந்து கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இங்க இருக்கிற குளுக்கோஸ் மாலிகூல் இப்போ நல்லா கவனிச்சிங்க, இது வந்து கிளைகோலைசிஸ். லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன், லைசிஸ்னா என்னது, பிரேக் டவுன். குளுக்கோ அப்படின்னா குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் என்னது, கிளைகோலைசிஸ். நல்லா கவனிங்க, நான் இங்க ஜி அப்படின்னு மென்ஷன் பண்றது வந்து குளுக்கோஸ், ஜின்னு மென்ஷன் பண்றது என்னவா இருக்கு, குளுக்கோஸா இருக்கு. இந்த குளுக்கோஸ் எங்க சார் அப்படின்னா சைட்டோபிளாசத்துல. வரக்கு 1 மார்க் கேட்பாங்க, சைட்டோபிளாசம். குளுக்கோஸ் மாலிகூல் சைட்டோபிளாசத்துல 2 மாலிகூலா பிரியும். என்னென்ன மாலிகூல் சார் அப்படின்னா பைருவிக் ஆசிட். ஆசிட் பைருவிக் ஆசிட். எத்தனை பைருவிக் ஆசிட், 2 பைருவிக் ஆசிட். அப்ப கிளைகாலிசிஸ்னா என்ன சொல்லுங்க, 1 molecule of glucose split into 2 molecule of pyruvic acid. எங்க, சைட்டோபிளாசத்துல. 1 மார்க் சைட்டோபிளாசத்துல. அப்ப குளுக்கோஸ்ங்கிறது என்னது, 6C. இது வந்து 6 கார்பன் காம்பவுண்ட், 6 கார்பன் காம்பவுண்ட். அப்ப பைருவிக் ஆசிட் என்னவா இருக்கும், 3 கார்பனா இருக்கும். ஏன்னா 3 + 3 6. அப்ப கிளைகாலிசிஸ்னா என்ன சொல்லுங்க, 1 molecule of glucose split into 2 molecule of pyruvic acid in cytoplasm, that is called glycolysis. அப்போ glycolysis முடிஞ்சிச்சு. glycolysis எங்க முடியுது, சைட்டோபிளாசத்துல. இப்ப சைட்டோபிளாசத்துல glycolysis முடிஞ்சோனே இந்த பைருவிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா enter the mitochondria. எங்க என்டர் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியா. அதனால ஞாபகம் வச்சுங்க, இந்த ப்ராசஸ் நடந்தது சைட்டோபிளாசத்துல. இப்ப சைட்டோபிளாசத்துல உள்ள இந்த யாரு பைருவிக் ஆசிட் எதுக்குள்ள என்டர் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியால. மைட்டோகாண்ட்ரியால எந்த இடத்துல அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல. மேட்ரிக்ஸ்குள்ள இப்ப யாரு போயாச்சு, இது 1 மார்க்ஸ் கேட்பான். கிரெப்ஸ் சைக்கிள் நடக்கிற இடத்து மைட்டோகாண்ட்ரியா. கிளைகாலிசிஸ் முடிஞ்சு பைருவிக் ஆசிட் எதுக்குள்ள போயிடுச்சு, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள மேட்ரிக்ஸ்குள்ள போச்சு. இந்த மேட்ரிக்ஸ்குள்ள போனோன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு, பைருவிக் ஆசிட் பிஒய்னு போற நோட் பண்ணீங்க. பிஒய்னா பைருவிக் ஆசிட், பிஒய்ஏ கூட போடுறேன், பிஒய்ஏ பைருவிக் ஆசிட். இந்த பைருவிக் ஆசிட் என்னவா பிரியும் அப்படின்னா 2 பொருளா பிரியும். என்னவா பிரியும் பாருங்க, வாட்டர் H2O அண்ட் CO2. வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடா பிரியும். இப்படி பிரியிற அந்த டைம்ல என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னா டு லிபரேட் எனர்ஜி. எதை லிபரேட் பண்ணும், எனர்ஜி வந்து லிபரேட் பண்ணுவோம். இதுதான் நம்ம என்ன சைக்கிள் சொல்றோம், கிரெப்ஸ் சைக்கிள். இந்த கிரெப்ஸ் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா TCA சைக்கிள். என்ன சைக்கிள், TCA
சைக்கிள். TCA சைக்கிள் அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். நான் மேலே எழுதுற பாருங்க. அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இதை தான் என்ன சொல்றோம், TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ கிரப் சைக்கிள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கும். என்னென்ன எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கும்? இப்போ ATPலையும் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், கிளைகாலிசிஸ்லையும் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், கிரப் சைக்கிளையும் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அப்போ கிளைகாலிசிஸ்லையும் கிரப் சைக்கிளையும் என்னென்ன எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கும் கொஞ்சம் கவனிச்சிங்க. These are all energy molecules. NADH2 அப்படிங்கிற ஒரு எனர்ஜி மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி FADH2 அப்படிங்கிற மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாலிகுல்ஸ் என்னவாகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள, இப்போ இதெல்லாம் எங்க இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் சைட்டோபிளாஸ்டுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? இப்போ இது என்னவா மாறும்னா தட் எனர்ஜி பிகம் மாடிஃபைட் இன்டு என்னவா மாறும் பாருங்க, NAD+ ஆகும், FAD+ மாறும். இதுக்கு என்ன காரணம்னா சம் ஆஃப் த என்சைமேட்டிக் ரியாக்ஷன். இதை நம்ம டீட்டெயிலாக ஃபியூச்சர்ல ஹையர் ஸ்டடீஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். NADH2 என்னவா மாறுது, NAD+ மாறுது. FADH2 என்னவா மாறுது, FAD+ மாறுது. இப்போ இந்த மாறினது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருக்குங்க இல்லையா? இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லயும் சைட்டோபிளாஸ்ட்லயும் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா பிகம் மூவ் இன்டு இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. எங்க போகுது, இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேன். ஓ சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியாக்கு என்ன பேரு, கிறிஸ்டே. ரைட்டுங்களா? கிறிஸ்டேக்குள்ள போயாச்சு. இந்த கிறிஸ்டேல ஃபோல்டா இருக்கும். சொல்லி கொடுத்தனா ஸ்பேஸ் அதிகமா இருந்தா ஃபோல்டு இருக்கும். அந்த ஃபோல்டுல நிறைய டாட்ஸ் இருக்குங்களா? நான் கூட பந்து காமிச்ச ஞாபகம் இருக்குங்களா? பந்து, அந்த டாட்ஸ் தான் என்ன பார்ட்டிகல்ஸ், F1 பார்ட்டிகல்ஸ்ல பாருங்க. F1 பார்ட்டிகல்ஸ்ல யாராவது எனர்ஜி மாலிகுல் இருக்கிறா, FAD+, NAD+. இவங்க என்ன பண்ணுவாங்க, F1 பார்ட்டிகல்ஸ்ல இவங்க எல்லாம் பிகம் என்னவோ மாறிடுவாங்கன்னா that two molecules become to liberate ATP. யாரை உற்பத்தி பண்ணுது, ATP வந்து என்ன பண்ணுது, இது உற்பத்தி பண்றதா இருக்கு. ATP உற்பத்தி பண்ணுது. இப்போ ATP உற்பத்தி பண்ணுது அப்படின்னா ஒரு FAD எத்தனை ATP உற்பத்தி பண்ணும்? ப்ளீஸ் FADங்கிறது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஒரு FADக்குள்ள 2 ATP இருக்கும், 2 ATP இருக்கும். அதே மாதிரி ஒரு NADக்குள்ள எத்தனை ATP இருக்குன்னா 3 ATP இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த FADயும் NADயும் ATPயா மாறணும்னா ஆக்சுவலி இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா அடினோசைன் டைபாஸ்பேட். இது என்னவா மாறும் அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறும். எங்க மாறுது, மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல அடினோசைன் டைபாஸ்பேட் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறுது. இப்படி மாறுனுச்சுன்னா அதுக்கு பேரு பாஸ்பாரிலேஷன். ஆக்சிஜன் இருக்கிறப்ப இப்படி மாறுறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அப்போ மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல நடக்கிற பாஸ்பாரிலேஷனுக்கு என்ன பேரு, ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்றேன் பாருங்க. இப்போ சைட்டோபிளாசத்துல கிளைகாலிசிஸ் நடந்துச்சு, பைருவிக் ஆசிட் உருவானுச்சு. இந்த பைருவிக் ஆசிட் இப்போ எங்கே மூவ் ஆனிச்சு, மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்குள்ள போனுச்சு. அங்க போனோடனே பாருங்க பைருவிக் ஆசிட் என்னவா மாறுச்சு, வாட்டராகவும் CO2 மாறுச்சு. வாட்டராகவும் CO2 மாறும்போது எனர்ஜி லிபரேட் ஆனிச்சு இல்லையா? இப்போ எங்கெங்க எனர்ஜி லிபரேட் ஆயிருக்கு, சைட்டோபிளாஸ்ட்லயும் எனர்ஜி லிபரேட் ஆயிருக்கு கிளைகாலிசிஸ் மூலம். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்லயும் எனர்ஜி லிபரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த லிபரேட் ஆன எனர்ஜிலாம் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NADH2ஆவும் FADH2ஆவும் இருக்கும். இந்த NADH2 என்னவா மாறும், NAD+ மாறும். FADH2 என்னவா மாறும், FAD+ மாறும். இவங்க எல்லாருமே எதுக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனுக்குள்ள என்டர் ஆவாங்க. இப்போ இவங்க என்டர் ஆனோம்னா இவங்க எல்லாருமே என்ன மாறாங்க, ATP மாறுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு FAD இருக்குன்னா எத்தனை ATP கொடுக்கும், 2 ATP கொடுக்கும். ஒரு NAD இருக்குன்னா எத்தனை ATP கொடுக்கும், 3 ATP கொடுக்கும். இப்போ இது எப்படி சார் உருவானுச்சு, ATP உருவானுச்சுன்னா
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால F1 பார்ட்டிகல்ஸ்ல அடினோசைன் டைபாஸ்பேட் என்னவா மாறுது அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறுது. என்ன காரணம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் PI வந்து சேரும். இப்படி இந்த மாறக்கூடிய ப்ராசஸ் எப்பவுமே அடினோசைன் டைபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட்டா மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு பேரு. இது ஆக்சிஜன் இருக்கிறப்ப நடக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற பாஸ்பாரிலேஷனுக்கு என்ன பேருனா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல எனர்ஜி லிபரேட் ஆயிடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 3 ஸ்டெப்: கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதை வந்து ஃபுல்லா ஃபுட் மாலிகூல்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி என்ன பேட்டர்ல கிடைக்கும்? ஏடிபியா கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம்? அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன கிடையாது? ஆக்சிஜன் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆக்சிஜன் கிடையாது. அப்ப ஆக்சிஜன் இல்லாத நிலையில ஆக்சிஜன் இல்ல, ஆனா ஃபுட் இருக்கு. எதுக்குள்ள? செல்லுக்குள்ள ஃபுட் இருக்கு. ஃபுட் என்ன சொன்னோம்? குளுக்கோஸ். எங்கெல்லாம் ஜீன் மென்ஷனோட குளுக்கோஸ். இந்த ஃபுட் இருக்கு, ஆனா இங்க என்ன கிடையாது? ஆக்சிஜன் கிடையாது. ஃபுட் இருக்கு, ஆக்சிஜன் கிடையாதுன்னா இப்போ என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்டெப்? கிளைகாலிசிஸ். இது ஒரு முக்கியமான 1 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோ. இந்த கிளைகாலிசிஸ் மட்டும்தான் காமன் ஃபார் ஏரோபிக்லயும் கிளைகாலிசிஸ் நடக்கும், அனேரோபிக்லயும். பாருங்க, ஏரோபிக்லயும் கிளைகாலிசிஸ் இருக்கும், அனேரோபிக்லயும் என்ன இருக்கும்? கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த கிளைகாலிசிஸ் நடந்துரும். இப்போ கிளைகாலிசிஸ் நடந்த பிறகு பைருவிக் ஆசிட் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபர்தர் கிரெப்ஸ் சைக்கிள்லையும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சைக்கிள்லையும் இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ இன்வால்வ் ஆக முடியலன்னா என்ன நடக்கும்? ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் சொல்லல, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது பிளான்ட் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா பிளான்ட் டு ப்ரொடியூஸ் எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே பாக்டீரியா அப்படின்னா பாக்டீரியா வந்து என்ன பண்ணுவோம்? லாக்டிக் ஆசிட், லாக்டேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லாக்டிக் ஆசிட் இன்னொரு பேர் என்ன? லாக்டேட். அவர் எத்தனாலுக்கு இன்னொரு பேர் என்ன? எத்தில் ஆல்கஹால். இது வந்து பிளான்ட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பாக்டீரியா என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட். as well as இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதோட சேர்ந்து இன்னொரு ஆளும் வருவான். யார் வெளியில வருவான்? CO2 வெளியில வரும். மறக்கவே கூடாது. கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா வெளியில யார் வருவா? கார்பன் டை ஆக்சைடு வரும். இவன் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன வரும்? அது வந்து வெளியில வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து என்ன சொல்றோம்? அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன்? 2 ரெஸ்பிரேஷனுக்கு ஃபார்முலா எழுத போறேன். நோட் பண்ணிங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கான ஃபார்முலா பாருங்க. C6H12O6. இது யாரு? குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸோட யார் சேருவா? 6 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் சேரும். இப்படி ஆக்சிஜன் சேர்ந்தோட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6CO2 plus 6H2O plus எனர்ஜி என்ன ஃபார்முலா இருக்கும்? ATP இருக்கும். Okay, it is a formula. It is a representation in the form of formula. Formula வடிவில் நீங்க வந்து aerobic respiration எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? 4 ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். anaerobic respiration அதுக்கு எழுதணும்னா எப்படி இருக்கும்னா C6 அதே குளுக்கோஸ் தான், H12O6. இது என்ன கிடையாது? ஆக்சிஜன் கிடையாது. இப்போ என்னவா மாறும் அப்படின்னா 2CO2 plus 2C2H5OH அப்படிங்கிற காம்பவுண்டும் பிளஸ் எனர்ஜி. அப்போ இன்னும் எனர்ஜி என்னதான் கிடைக்குது? ATP தான். யார் கிடைக்கிற எனர்ஜி? எனர்ஜினாவே என்ன ஃபார்ம்ல தான் இருக்கும்? ATP ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகேவா? இதுதான் எதோட ஃபார்முலா அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்முலா ஆஃப் anaerobic
anaerobic respiration. இது வந்து aerobic respirationக்கான ஃபார்முலா. இது எக்ஸாம்ல 2 மார்க்ல கேட்டலாம், இதுவும் கேட்டலாம். இது வந்து anaerobic respirationக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம லாஸ்ட் ஹெட்டிங் போறோம். லாஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா respiratory quotient. The last heading is respiratory quotient. Respiratory quotient. லெசனோட லாஸ்ட் டாபிக் ரெஸ்பிரேட்டரி கோஷன் பார்க்குறோம். ரெஸ்பிரேட்டரி கோஷனை தமிழில் என்ன சொல்றோம்? சுவாச ஈவு அப்படின்னு சொல்றோம். சுவாச ஈவுன்னு என்ன? ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது டியூரிங் ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா எழுதினா ரொம்ப ஈஸியாக போயிடும் பாருங்களேன். ஆர்கியூன்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி கோஷன் தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் CO2 liberated, volume of CO2 liberated divided by volume of oxygen, volume of oxygen consumed. புரியுதா உங்களுக்கு? ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்ன? சுவாச ஈவு. சுவாச ஈவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆர்கானிசத்துல ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது எவ்வளவு CO2 வெளியில போச்சோ அதை டிவைட் பண்ணிடணும். எதை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள போகுது ரெண்டையும் ஒன்னால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் இது ரெஸ்பிரேட்டரி கோஷன். இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன் டிஃபர் ஃப்ரம் ஃபுட் மெட்டீரியல்ஸ். எதுக்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி கோஷன் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அமினோ ஆசிடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ based upon the food substance the respiratory quotient become change. Okay, that's all. Thank you.